நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில திறமையா இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? ஆனா அந்த திறமைய விடவும் ரொம்ப உயர்ந்த ஒண்ணு இருக்கு. அது என்ன? அத பத்தின ஒரு அருமையான கதையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு சிந்தனைய மனசுல வச்சுக்கலாம். மரப்பினும் ஓத்துக்கொள்ளலாகும் பார்ப்பான், பிறப்பொழுக்கம் குன்றக் கெடும். இதோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது, ஆனா ரொம்ப சிம்பிள். நாம படிச்ச படிப்ப ஒருவேளை மறந்து கூட போயிடலாம், ஆனா அதை திரும்பவும் படிச்சுக்க முடியும். ஆனா நம்மளோட நல்ல குணம், நம்மளோட ஒழுக்கம், அது ஒரு தடவை போயிடுச்சுன்னா வாழ்க்கையில எல்லாமே வீணாயிடும். வாங்க இத ஒரு சின்ன கதை மூலமா இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம். சரி, கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எதை சரி பண்றது சுலபம்? நம்ம திறமையில ஏற்படுற ஒரு தப்பா, இல்ல நம்ம குணத்துல ஏற்படுற ஒரு தப்பா? இந்த கேள்விக்கான பதில இந்த கதை நமக்கு ரொம்ப அழகா சொல்லும். நம்ம கதை 2 இளம் இசைக்கலைஞர்களை பத்தினது. அதுல ஒருத்தன் பேரு கரண். அவன் ஒரு அருமையான சிதார் கலைஞர். அவனோட உழைப்பும் இசை மேல அவனுக்கு இருந்த காதலும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த இசைப்பள்ளியில கரண் ஒரு ஸ்டார் மாதிரி. அவன் சித்தார கையில எடுத்தா போதும், அவனோட விரல்கள் அந்த கம்பிகள்ல ஏதோ ஒரு மேஜிக் பண்ற மாதிரி இருக்கும். அவன் வாசிக்க ஆரம்பிச்சா கேக்குறவங்க எல்லாரும் அப்படியே மெய் மறந்து போயிடுவாங்க. கரனுக்கு ஒரு உயிர் நண்பன் இருந்தான். அவன் பேரு சாஹில். அவனும் ஒரு ஜபர்தஸ்த் தபேலா கலைஞர். 2 பேரும் மேடையில ஒன்னா உட்கார்ந்தா அவங்க இசைக்கு ஈடு இணையே கிடையாது. இவங்க 2 பேரும் சேர்ந்து பெரிய இடத்துக்கு வருவாங்கன்னு எல்லாருமே நம்பினாங்க. ஆனா பாருங்க, ஒரு நாள் ஒரு முக்கியமான பயிற்சி நேரத்துல திடீர்னு கருணுக்கெல்லாம் மறந்து போச்சு. அவன் மைண்ட் அப்படியே பிளாங்க் ஆயிடுச்சு. விரல்கள் அப்படியே நின்னு போச்சு. அவனால ஒரு சொரத்தை கூட வாசிக்க முடியல. அவனுக்கு ரொம்பவே சங்கடமா போயிடுச்சு. இத பார்த்த அவரோட குரு மெதுவா சிரிச்சுக்கிட்டே சொன்னார், மகனே, கவலைப்படாத. மறந்து போன ராகத்தை திரும்ப கத்துக்கலாம். அறிவுங்கிறது தொலைஞ்சு போகாது. சில நேரம் இடம் மாறி இருக்கும், அவ்வளவுதான். குருவோட அந்த வார்த்தைகள் கரனுக்கு எவ்வளோ பெரிய ஆறுதலா இருந்திருக்கும் இல்லையா? திறமையில ஏற்படுற தப்ப சரி செஞ்சிடலாங்கிற நம்பிக்கை அது அவனுக்கு கொடுத்துச்சு. இப்போதான் கதையோட முக்கியமான கட்டத்துக்கு வரோம். பட்டமளிப்பு விழாவோட கடைசி நிகழ்ச்சி. மாணவர்களோட திறமைக்கு உண்மையான பரீட்சை வைக்கிற நேரம். அந்த ஹால் முழுசும் ஒரு விதமான டென்ஷன், ஒரு அழுத்தம் அப்படியே பரவி இருந்துச்சு. அந்த நேரத்துல சாஹில் மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் வர ஆரம்பிச்சது. அடடா, கரனோட சிதார் இசைக்கு முன்னாடி நம்ம தபேலா வாசிப்பு கொஞ்சம் டல்லா தெரியுமோன்னு ஒரு பொறாம கலந்த கவலை அவனை வாட்ட ஆரம்பிச்சது. அந்த பயம்தான் அவனை ஒரு தப்பான பாதைக்கு கூட்டிட்டு போச்சு. இங்கதான் நாம 2 விதமான தவறுகளை பார்க்கணும். ஒன்னு, கரண் செஞ்சது. அது திறமையில நடந்த ஒரு சின்ன தடுமாற்றம். அதை சரி பண்ணிடலாம். ஆனா இன்னொன்னு, சாகில் செய்ய போறது. அது குணத்துல ஏற்படுற ஒரு பெரிய தவறு. அது வாழ்க்கையில ஒரு நிரந்தரமான கரையை ஏற்படுத்திடும். அந்த பயம், அந்த பொறாமை, அது சாஹில ஒரு தப்பான முடிவு எடுக்க வச்சது. அவன் யாருமே எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை செஞ்சான். கைத்தட்டலுக்காகவும் பரிசுக்காகவும் தன்னோட நல்ல குணத்தையே விலையா கொடுக்க துணிஞ்சான். அவன் முறை வந்ததும் அவன் என்ன பண்ணான் தெரியுமா? ரொம்ப ரகசியமா ஒரு பெரிய தபேலா வித்வானோட ரெக்கார்டிங்கை ப்ளே பண்ணி அது கூடவே சேர்ந்து வாசிக்கிற மாதிரி நடிச்சான். அந்த அருமையான தாளம் தன்னோடது தான் அங்க இருந்த எல்லாரையும் நம்ப வச்சான். அரங்கமே கைத்தட்டல் அதிர்ந்தது. அவனோட திறமைய பார்த்து எல்லாரும் அசந்து போயிட்டாங்க. அவனுக்கு அந்த வருஷத்தோட சிறந்த கலைஞருக்கான விருதும் கிடைச்சது. ஆனா அந்த வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொய் ஒளிஞ்சிருந்தது. ஆனா பொய் ரொம்ப நாள் நிக்காது இல்லையா? அந்த நிகழ்ச்சியோட ஆடியோவை செக் பண்ணின ஒரு சவுண்ட் இன்ஜினியர் சாஹில் வாசிச்சதுக்கும் அந்த ரெக்கார்டிங்குக்கும் இருந்த சின்ன வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிட்டார். அவனோட ஏமாத்து வேலை வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. இப்போ கதை அதோட உச்சகட்டத்துக்கு வருது. அந்த உடைக்க முடியாத உண்மை இப்போ வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. சாஹிலோட இந்த செயல் அவனுக்கு வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்க போகுது. விசாரணைக்கு அப்புறம் சாஹில் செஞ்சது தப்புன்னு நிரூபணமாச்சு. அவன்கிட்ட இருந்து அந்த விருது திரும்ப வாங்கப்பட்டது. அது மட்டும் இல்ல, அந்த பெரிய இசைப்பள்ளியிலிருந்து அவனை நிரந்தரமா நீக்கிட்டாங்க. அவனோட இசை வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு. அப்போ அவனோட குரு ரொம்ப வருத்தத்தோட அவன்கிட்ட சொன்னார், மகனே, கரண் இசைய மறந்தான். அது திறமையில நடந்த ஒரு சின்ன பிழை. அதை சரி செஞ்சிடலாம். ஆனா நீ ஒரு பரிசுக்காக உன்னோட நல்ல குணத்தையே விட்டுட்ட. இது குணத்துல நடந்த பிழை. இந்த இழப்புல இருந்து மீண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த கதை நமக்கு சொல்ற பாடம் இதுதான். நம்ம கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த மறந்தா கூட திரும்பவும் கத்துக்க முடியும். ஆனா நம்மளோட நல்ல குணத்தை, நம்ம ஒழுக்கத்தை ஒரு தடவை இழந்துட்டா அந்த கரையை அவ்வளோ சுலபமா போக்க முடியாது. நம்ம கிட்ட எவ்வளோ பெரிய திறமை இருந்தாலும் சரி, அதை விட உயர்ந்தது நம்ம பண்பும் ஒழுக்கமும் தான். இதுதான் அந்த பழங்கால குரல் நமக்கு உணர்த்துற நிதர்சனமான உண்மை. யோசிச்சு பாருங்க.